பர்சன் தர்ஷினியுடைய தாயார் அவர்கள் மீது தான் அதிகமான இந்த சந்தேகங்கள் வழுக்குது. ஒவ்வொரு அந்த சந்தேகத்தையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வருவோமே. ஃபஸ்ட்டு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷினியுடைய தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆல்ரெடி இப்போ தர்ஷினியுடைய தகப்பனை விட்டுட்டு வேற ஒருத்தரோடு போயிட்டு திருப்பி அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி இவர்கிட்டயே வந்து சேர்ந்துருக்காங்க. அங்கேயே அவருடைய மன தடுமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதுவும் இல்லாமல் தர்ஷினியுடைய தாயார் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ள ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. தர்ஷினியுடைய தாயாருக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்க ஃபுல் போதையில் இருந்தாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே தான் அவங்க பெண் காணாமல் போனதே தெரியும். நாங்கள் தான் போய் அவங்கள எழுப்பவே செஞ்சோம். எழுப்பும்போது கூட அவங்க ஃபுல் போதையில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க. அந்த தகவலில் கூட ஒரு நேர்மை இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருப்பாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே யார் வரா யார் போகிறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த லேடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற அந்த பர்சனை அப்சர்வ் பண்ணியிருக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க, அந்த தாயாரை விசாரிக்கணும், தர்ஷினியுடைய தாயாரை விசாரிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ சந்தேகம் நம்பர் 2. நேற்றைய தினம் தர்ஷினியோட தந்தை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேலையை முடிஞ்சு வரும்போது என்னோடய மகன் என்கிட்ட வந்து சொன்னால் அக்காவை காணோம் சாயந்தரத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. அம்மா எங்கன்னு கேட்டால் அம்மா ஃபுல் போதையில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க, நான் அதை கண்கூட பார்த்தேன், அவங்களுக்கு குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க அடிமையாக இருக்கிறாங்கங்கிற ஒரு மேல் விவரத்தை அவர் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து தர்ஷினியுடைய அம்மாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது. இது சந்தேகம் நம்பர் 3. இதே தர்ஷினி அம்மா நியூஸ் சேனல் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க முன்னுக்கு பின்ன அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்னென்னா, என்னோடய கணவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது, அவர் ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒரு கருப்பு கலரில் ஒரு ஜூஸில் ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார், நான் ஜஸ்ட்டு ஒரு வாய் தான் குடித்தேன், அந்த ஒரு மடக்கிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதில் ஏதோ ஆல்கஹால் அதில் ஏதோ சரக்கு மிக்ஸ் பண்ணியிருக்குன்ட்டு நான் அப்படியே வச்சுட்டேன், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முன்னுக்கு பிறனா ஒரு கருத்தை சொல்கிறாங்க. கணவர் சொல்கிறாரு என் மனைவிக்கு தான் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு, ஆனால் மனைவி சொல்கிறாங்க என் கணவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு. இதில் யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியல. சந்தேகம் நம்பர் 4. அது என்னம்மா சரக்கு, உலகத்தில் எல்லா குடிமகனுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதானே, ஒரே ஒரு மடக்கை குடித்தா சாயந்தரம் 5 மணிக்கு படுத்தாலும் காலையில் 5 மணிக்கு தான் எந்திரிச்சாங்களாமே, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சரக்கு சொன்னால் குடிமகனுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு மடக்கு குடித்தவொன்னே